வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். பென்சில்ல நீங்க ஒரு தடவ குத்து வாங்குனீங்கன்னா, அந்த மார்க் ரொம்ப நாள் இருக்கிறத நீங்க டெஃபினட்டா பார்த்திருப்பீங்க. ஒரு சில பேர் நோட்டீஸே பண்ணாம விட்டுருப்பீங்க. ஏன்னா, அந்த மார்க் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மார்க் போகுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். அதாவது 1 டீகேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பென்சில்ல இருக்கக்கூடிய கிராஃபைட் பார்ட்டிகிள்ஸ் டெர்மிஸ் லேயர்ல ஈஸியா போய் அங்க உட்கார்ந்துரும். அதனால அந்த இடம் கிட்டத்தட்ட டாட்டூ போட்ட சமம் தான். ஏன்னா, டாட்டூவே டெர்மஸ் லேயர்ல தான் போடுவாங்க. அது அழகா அங்க இங்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகி, அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் கேட்கிறோமோ, அதே மாதிரி அந்த இங்க ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா? அது டாட்டூன்னு சொல்றோம்ல. அதே மாரி தான் இந்த கிராஃபைட்டும். கிராஃபைட்டோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே அதே லேயர்ல நீங்க எப்ப பஞ்ச் பண்றீங்களோ, அந்த டைம்ல போய் உள்ள உட்கார்ந்துருச்சுன்னா, அது போகுறதுக்கு 10 வருஷத்துக்கும் மேலேயே ஆகும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அது டெம்பரவரியும் இல்ல, பெர்மனன்ட்டும் இல்ல. அது ஒரு டாட்டூ தான். குழந்தைங்கள நீங்க ஷாப்பிங் கூட்டு போறீங்கன்னா, உங்க எல்லா கண்ணும் ஷாப் பண்றதுலயா இருக்கும்? குழந்தைங்க மேல தான் இருக்கும். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றதுல தான் உங்க கவனம் இருக்கும். ஆனா, ஐஸ்லேண்ட்ல யாரெல்லாம் ஷாப்பிங் போறாங்களோ, அப்போ குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பிளேஸ் இருக்கு. குழந்தைங்கள கூட்டு போற வண்டியிலேயே அப்படியே ஓரமா பார்க் பண்ணி அந்த குழந்தைங்கள தூங்க வச்சிரலாம். இது ஷாப்பிங் போகிற நெறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இத காமனா எல்லாருமே பண்றாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டா, அங்கலாம் பெருசா திருட்டு நடக்கிறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. ஏன்னா, அது ரொம்ப 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 சேஃபான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐஸ்லேண்ட்ல எப்பலாம் சம்மர் வருதோ, அப்பலாம் குழந்தைங்கள வெளிய கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா, பில்டிங்குள்ள ரொம்ப மாய்ஸ்சரைஸ் இருக்கும். ரொம்ப கூலிங் அதிகமா இருக்கும். அவங்க த்ரூ அவுட் த இயர் கூல் மட்டுமே தான் இருக்கு அவங்களுடைய லைஃப்ல. எப்ப சம்மர் வருதோ, அப்ப மட்டும் தான் அவங்க சூரியன் வெளிச்சத்த வாங்க முடியும். அதனால யோசிக்காம குழந்தைங்கள வெளிய கூட்டிட்டு வந்துருவாங்க. ஈவன் அவங்க அப்ப ஷாப்பிங் பண்ண போறாங்கன்னா கூட, அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு குழந்தைங்கள நல்லா தூங்க வைக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிறத விட வெளிய வந்தா குழந்தைங்க சூப்பரா தூங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அங்க இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் இனிஷியேட் பண்றதுனால, சரி அப்ப அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி எல்லா தாய்மார்களுமே அவங்களுடைய குழந்தைய கூட்டு வந்து அழகா அவங்க எங்க ஷாப் பண்றாங்களோ அதுக்கு பக்கத்துல பார்க் பண்ணி, ஈவன் அவங்க தூங்குற வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட்டிட்டு போவாங்களாம். இத எப்பப்பலாம் சம்மர் வருதோ அப்பலாம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நெறைய இருக்கும். பிராக்டிகல்ஸும் இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். காலங்காலமா இதான நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அலஸ்கால இருக்கக்கூடிய கெச்சகன் அப்படின்ற சிட்டில மட்டும் நீங்க லாஸ்ட் எக்ஸாமா எத எழுதுவீங்கன்னா, சர்வைவல் எக்ஸாம் எழுதுவீங்க. என்ன? ரொம்ப சூப்பரான டெசர்ட்ல நீங்க 2 நாள் சர்வை பண்ணணும். அதுதான் உங்களுடைய எக்ஸாம் அப்படின்னு சொல்றாங்க. 8த் கிரேட் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்களாம். ஸோ 2 டேஸ் அவங்க ஒரு டெசர்ட்ல இருந்துட்டு வந்தாங்கன்னா, அவங்க அந்த எக்ஸாம்ல பாஸு. அத பேஸ் பண்ணி தான் மார்க்கே போடுவாங்க. அண்ட் அவங்க என்னென்னலாம் கத்துக்கிறாங்க அப்படின்றது தான் லைஃப் லெசன கத்துக் குடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமாலாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க. டெசர்ட்ல தனிமையில அவங்க இருக்கணும். ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பாங்க. இது ஒரு எக்ஸாம். இப்ப நம்ம போடக்கூடிய பெட்ரோல்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து எடுக்குறாங்க? நம்மளுடைய அக்ரி வேஸ்ட்ல இருந்து தான் எடுக்குறாங்க. அதான் E20 அப்படின்ற பெட்ரோல். முன்னாடி E10 பெட்ரோலா இருந்துச்சு. இப்போ E20 அப்படின்ற பெட்ரோல் ஆயிடுச்சு. இந்த பெட்ரோல் எல்லா இன்ஜினுக்கும் ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால நெறைய கம்பெனிகள்ல கவர்மெண்ட்டே இப்ப ரெக்கமெண்ட் பண்ணி இன்ஜினுடைய செயல்பாட்டு திறனை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ E20 பெட்ரோல் போடுறதன் மூலியமா நம்ம ஈஸியா நம்ம பைக்க அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும், ஏன்னா முன்னாடி இருந்த இன்ஜின்ஸ் எல்லாமே E20 பெட்ரோலுக்கு ஏத்துதா அப்படின்னு கேட்டா கிடையாது தான். அதனால டேங்க் ரஸ்டிங் அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஆனால் இதுக்கப்புறமா வாங்கக்கூடிய வண்டிகள்ல டெஃபினட்டா அத ஹைலைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி, இப்போ BS6 இன்ஜின்ஸ்க்கு மேல வரக்கூடிய எல்லாத்துலயுமே அந்த E20 பெட்ரோலுடைய எஃபிஷியன்ஸிய அதிகமாக்கியிருக்காங்க. இத சுகர் கேன்ல இருந்து, அப்புறம் ரைஸ்ல இருந்து, இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த பெட்ரோலே எடுக்குறாங்க. ஸோ இது பியூர்லி அக்ரி வேஸ்ட். அதனால நம்மளுடைய அக்ரிகல்ச்சர்லயே நமக்கு பெட்ரோல் கிடைக்கிறனால தான் இந்த ரேட்டு. ஆனால் நீங்க யோசிக்கலாம், முன்னாடி ரேட்டு கம்மியா இருந்துச்சே, இப்ப அதிகமாயிருச்சே. அது வேற கதை. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலயும் தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.